இவனுங்க வரமாட்டானுங்க. கோழி பிடிச்சு கோழி விளையாண்டு ஓனாம் பிடிச்சிட்டு தனியா வருவானுங்க. யோ உறக்க பேசாதய்யா. ஓடி போனது கோழி தான். ஓனான வேற ஏன் ஞாபகப்படுத்துற? அது வேற துரத்திக்கிட்டு இருக்க போறானுங்க. பகவான் இந்த லோகத்தையும் சிருஷ்டி பண்ணி அதுல புதுவிதமா ஒரு டிரைவரையும் கண்டக்டரையும் படைச்சு அவளண்ட நம்மளை எல்லாம் சிக்க வச்சுட்டார் பார்த்தேடா. விதி இன்னொன்னு ஒரு கொன்னோம் அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன பண்ண போறேன்? கோழி பிடிக்குமாயா உனக்கு? கோழி பிரியாணினா பிரியாணி தான். என்ன செய்யுது? நீ எதையா விட்டு வச்ச? இந்த கோழி வச்சு சூப் வைக்கிற என்ன கணம் கணக்கு தெரியுமா? போடா போடா. நல்லா மசாலா போட்டு குருமா வச்சா ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்கும். கிளவி கொடுப்பாளா? சரி பிடிச்ச கோழிய விட்டுறாத. கோழி பாம்பை பார்த்துட்டு பயப்படுறாங்க. பாம்பை லட்டு மாதிரி சாப்பிடுறாங்க. என்ன பேசுறீங்களா? எவ்வளவு வைட்டமின் தெரியுமா உங்களுக்கு? நல்லா தாங்க மாதிரி வறுத்து குழம்பு பாம்பை பார்த்து ஏன் பேசுறீங்க? போவோம். மூச்சை நின்று போச்சா? யாருக்கும் வருத்து திங்கிறான்னு பிடிக்க மாட்டாப்பா. மாட்டேன். அங்க பிடிச்ச இங்க ஸ்டீரிங் மேல இருக்குதுப்பா. ஸ்டீரிங் தொட்டாக்கா நீ ஒடிப்பிய. சொல்ல மாட்டா. எனக்கு தெரியாதுமா. உன்னதான் பாக்குறது. படை நடக்கும். எனக்கு தொடையா நடக்குது. நீயாச்சும் பாம்பாட்டே. முத்துசாமி முத்துசாமி முத்துசாமி. அரே முத்துசாமி வாடா. கிட்ட வாடா. என்ன சாமி அது பயந்த மாதிரி? அது என்ன போய் பண்ணிவிட இப்படி பயந்துக்கு நிக்கிற சாமி? குமாரி சாமி பயப்படாது. பயப்படாது சாமி. பயப்படாத சாமி. அது என்ன சாமி பண்ணிவிட? சாமிக்கு ஒரு முத்து குடுறா. முத்து குடுறா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மிஸ்ஸே ஆகக்கூடாது. 2 தொடரதான் இருக்கு. பஸ்ல வர அவளை எப்படி தீர்த்து கட்டிடணும். ஜாக்கிரதை. ஆகட்டும் பாஸ். நாங்களும் பஸ்ஸை ஃபாலோ பண்றோம். நான் சொன்ன இடத்துக்குள்ள அவளை க்ளோஸ் பண்ணிடணும். பி கேர்ஃபுல். ஓகே பாஸ்.
செல்லமா வளர்த்தோம். இந்த மாதிரி செய்வான்னு கனவுல கூட நினைக்கலையே. பாரு, நாம யாருக்கும் ஒரு கெடுதலும் செய்யல. ஆண்டவன் விட்ட வழி. நீ வந்து சாப்பிடு மீனாட்சி. எஜமா, என்னப்பா? சின்னம்மாவை பெண் பார்க்க வந்திருக்காங்க. ஐயோ, அவங்க வேற வந்துட்டாங்களா? வராம என்ன செய்வாங்க? அவசரப்பட்டு நேத்து தந்தி கொடுத்துட்டீங்களே. பெண் எங்கேருந்து கேட்டா இப்ப என்ன பதில் சொல்றது? சரி சரி, கண்ணை தொடச்சுக்கிட்டு வா. நிலைமையை எப்படி சமாளிச்சுதான் ஆகணும். பாத்தியா அவன் மகனை? நாங்கெல்லாம் பொண்ணு பார்க்க வர்றோம், உன்னையும் கூட அழைச்சிக்கிட்டு போறோம். ரூம்லயே இருடான்னு தந்தி கொடுத்தா இருக்கான ஊர் சுத்திப்ப. பிள்ளையாண்டா எங்க என்ன பெண்ணு வீட்டுக்காரங்க கேட்டா அப்ப என்ன பதில் சொல்றது? நீங்க பேசாம இருங்க, எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். ஏண்டா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? இல்லைங்க, இப்பதான் வந்து. மீனாட்சி போய் காப்பி கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்பதான் நாங்க ரயில் கடையில காபி சாப்பிட்டோம். முதல்ல பொண்ணு வச்சுட்டோம். ஆமா தரிகாச்சலாம், பெண்ணை அழைச்சிட்டு வர சொல்லுங்க. அதான் சொல்ல வரேங்க. என்னன்னா, அவளுடைய சிநேகிதிகள் எல்லாம் சீமையில இருந்து வந்திருந்தாங்க. அவங்களோட பிக்னிக் போயிருக்கிறான் மகாபலிபுரம். ஆமா, மாப்பிள்ளை எங்க? உங்க பொண்ணு மகாபலிபுரம் போனால நம்ம பையன் வேடந்தாங்களுக்கு போயிருக்கிறான். ஆமா, இந்த பறவைகள் எல்லாம் பாக்குறதுக்கு. சாயந்தரம் எப்படி வந்துருவான்? நம்ம பொண்ணு சாயந்தரம் வந்துருவா. ரொம்ப நல்லதா போச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரிதான். ஊர்வலத்துக்கு வண்டி ஓட்டுறோம்னா கூட அந்த பஸ்ல உட்காந்து வச்சா நாயுடு ஏன் ஊர்ற கேள்வி கேட்கிறீங்களே? சுகமேரி எதிரக்க பாடுறா. உங்க மச்சானுங்க வழி விடாம ராக் அண்ட் ரோல் ஆடிக்கிட்டு போறானுங்க. பாப்புமான உருறீங்களா? ஆன மாதிரி வண்டியில வந்துட்டு இருக்கிறோம், முன்னால பூனை மாதிரி போறீங்களா? டிக்டாக் போட்டுக்கிட்டு அனிமூன் போறீங்களா? ஏன்பா சைடு கொடுக்க மாட்டீங்களா நீங்க? ஏய், தூக்கி போடுறா. காரடா புடுறா புடுறா. வேண்டாயா, என் வண்டி தாங்காதியா. ஏண்டா வண்டி டாப் கழட்டு இருக்குது, எங்க கிட்ட விளையாண்டீங்க, உங்க டாப்ப கழட்டுவ தெரியுமா? ஐயா தெரியாம செஞ்சுட்டயா, மன்னிச்சுங்கய்யா. அவசரமா பாண்டிச்சேரி போனியா. அட பாருங்களா, பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போதுதான் ஆடிட்டு வருவாங்க பாத்துருக்கிறேன். போகும்போதே இந்த ஆட்டம் ஆடுறீங்களாடா? இல்லையா, இனி அப்படி செய்ய மாட்டேயா. 4 டிக்கெட் வேணையா. 4 பேரா? குவச்சிக்காதடா, கிராக்கி மோதுது. காசை வாங்கிட்டு வண்டியில தூக்கி போடு. ஏறுங்கப்பா, போங்கப்பா. கோபு, நாங்க போறோம். வண்டி ரெடி ஆனதை எடுத்துட்டு வந்துரு. போங்கடா. ஒரே கூத்தாடிகள் மயமா இருக்கு. நாடக கோஷ்டி உங்களை தாங்க. விட்டனா அவளை யார்கிட்ட பேசுற வச்சு எங்க இன்னொரு சொல்லு. ஏ நான் சொன்ன நோக்கத்தை வந்துருச்சு. நீ கூத்தாச்சியா? என்ன வந்து சொல்லு, இன்னொரு சொல்லு. அதான் சொல்லிட்டே இருக்கனே. சொல்லாதடி. நான் சொல்லுவேன். என்ன பண்ணிடுவேன்? என்ன பார்த்து மாமிங்களே சின்ன வாட்டு பண்ணேன்னு சொல்லணுமா? இந்த வரியம்மா, நீ இவ்வளவு கேவலமா கூத்தாடின்னு சொல்லிவிட்ட. நீ பொம்பளையா இருக்கும், உன்னை சும்மா விட்டேன். இல்லன்னா என்ன செஞ்சிருவேன்? என்ன செஞ்சிருவேனா? புதுவிட்டியில அப்படிதான் ஒருத்தன் கேவலமா கூத்தாடின்னு சொன்னான். அவனை உதைச்சு, காலை முறிச்சு, கைய ஒடிச்சு, கழுத்தை டிரைவர், கண்டக்டர், ஆட்டுகளை காப்பாத்துக்கோ. இந்த வண்டி ஓடுறதே கஷ்டமா, இதை போய் நிறுத்துறாங்க. ஏமா மன்னிப்பு கேட்டு சொல்லுங்கம்மா. பார்க்கலாம். கேளுமா. தப்புடியம்மா, தப்போ. நீ கூத்தாடி இல்ல. அப்புறம் என்ன, போங்க. வாயாடி. மறுபடியும் ஏமா கூப்பிடுற? ஐயோ கஷ்டம். இந்த சண்டை எதனால ஆரம்பிச்சது? எல்லாம் இந்த ஆளால வந்துச்சியா. இந்த மாதிரி பாசஞ்சரை வண்டியை ஏத்தவே படாதப்பா. எழுந்திரியா. எதுக்கு? எழுந்திரியா. முடியாது. முடியாதா? சரி உட்காரியா. நிப்பேன். இப்ப 2 வெப்பேன். நான் யார் தெரியுமா? கொப்பேன். 4 குட்டுப்பேன். தம்பி, என்ன கண்டக்டர் சொன்னா என்னமோ ஏட்டிக்கு போட்டி பண்ற?
ஏண்டா கஜகர்ணம், நீ ஏன்டா ஒண்ணும் புரியாத வீட்டுல போய் போகர்ணம் போடுற? சமாளி சமாளி. செருப்பு நம்மள கிடைக்குதுன்னு நம்ம செருப்பை திருப்பி கிடைக்கிறதா? கண்ட கண்ட சோமாரி எல்லாம் பேண்ட போட்டு வண்டியில வந்துடுறான். யோ வாச்சிட்ட உள்ள வையா. யோ கருங்குழி இறங்கயா. நம்ம டிக்கெட்டை பாண்டிச்சேரி வரைக்கும் நீட்டுக்க. குழந்தை அதான் அடங்காத அப்புறம் தலைய வர்ற. தலையெழுத்து பாண்டிச்சேரி வரை போயிட வேண்டியதானா? ஆனா அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? பாண்டிச்சேரி வரைக்கும் டிக்கெட்டை நீட்டுனா நீ நீட்ட வேண்டியதுதானே. டிக்கெட் கிடைக்கிறதாவது பாக்குறதானே? இந்த புடி புடியா 3 ரூபா 5 பைசா கொடு. தயாரா வச்சிருக்கிறியா? முன்னாலே முடிவு பண்ணதானா? கொண்டாயா கொண்டாயா. யோ என்ன பக்கோடாவா? யோ முளகாயா? அடடே பக்கோடா தான். அப்பா என்னது காடா பகோடாவா? அதான் விரல் சூப்பிட்டு இருக்கே, அதை பத்தாரா? அபிஷ்டு பக்கோடா ஒண்ணும் கிடையாது. பக்கோடா காது கண்ணா காது கையோட வந்துடும் தெரியுமா? என்னது காதுக்குள்ள தெரியும், கைக்கு கடிக்க தெரியும், வேற என்ன தெரியும் உங்களுக்கு? நீ ஏண்டா ராஜா கருமீண்டெல்லாம் போய் கையாண்டு இருக்க? இத பாரு, மதுராந்தகம் வரட்டும், நோக்கு மசாலா வடை வாங்கி தரேன். சமத்தோல்யா 2 இடத்துல எல்லாம் வாங்கி கொடுக்காதடி. எதிர்த்து பேசுறா? ஏண்டிமா அவனை போட்டு ஏன் இப்படி வதக்கிறீங்க? இங்க யாரும் வதக்கவும் இல்ல. ஏண்டி வறுக்கிறதுக்கு நானே வத்தலா இல்ல வடாமா? என்ன கேட்டா கேட்கணும் தெரியும். அவளை கெடுங்கோ. ஏடா அவன் என்ன மறைக்கிறேன்? ஐயோ பகோடா 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 பகோடா. ஏண்டி இது? நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? நாக்கு பிடிங்கிட்டதுலாம் போல இருக்கு. நேக்குண்டா சாதருங்கோ. பகோடா ஐயா பகோடா பகோடா பக்கோடா பக்கோடா வேற பண்டமே தெரியாது. வாய கட்டுங்க. பஸ்தா ஏன் பாக்குறேன்? நான் பாட்டுல வாயை திறந்துட்டு இருக்கான். சாப்பிட்டுக்கோ, வானம் போறது. மெல்ல மெல்ல புடிச்சு கட்டுங்க. அப்படித்தான் இறுக்கி கட்டுங்க. மெதுவா கட்டுங்க. கதவு எடுக்கிற மாட்டேன். எலி குஞ்சு மாதிரி கத்துறான், இப்படி கத்துறான். பகோடா பகோடான்னு இருக்குங்க. கடடே பேசாம இருடா. ஏங்க என்னங்க நீங்க சொல்லுங்க. கருவழியில படம் நடக்குது, அந்த படத்தை பார்சல் பண்ணி இந்த பஸ்லயே அனுப்பிச்சாங்க. ஆமாங்க, அப்போ நான் தான் கண்டக்டரா இருந்தேன். நான் தான் லக்கேஜ் போட்டு அனுப்பிச்சேன். ஏங்க கதையை மாத்துறீங்க? அந்த பார்சல பஸ்ல அனுப்புறது ட்ரெயின்ல. ஏங்க அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். அது ஒரு பயங்கர மர்டர். என்னடா மர்டர் பாசஞ்சரை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறேன்? நாயுடு, நான் ஒன்னும் பயமுறுத்தலையா? பக்குவமா நைஸா இப்பதான் கதையை ஆரம்பிக்கிறேன். மாறிட போகுது, ஜாக்கிரதை. ஐயோ நீதாயா பாதையில போற, பாத்து போயா. அவர் கிடக்குறாருங்க வயசானது. நீங்க சொல்லுங்க. அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் என்னங்க? அப்புறம் அவ்வளவுதாங்க. இன்னொரு என்னாரு? அவரும் ஒரு நாளைக்கு சாவாரு. ஐயோ கண்டக்டர் வந்துட்டாரு. நீங்க ஏமா பதறீங்க? பய உழுவா வந்து ஒட்டிக்குவான். பஸ் இரும்பு, பய காந்தம். நீங்க பேசாம உட்காருங்கம்மா. ஏப்பா படிக்கட்டுல நிக்கிற? நிக்கட்டும்மா. அப்புறம் நீங்க சொல்லுங்க. அந்த கொலையிலங்க செத்தவ போய் கொன்னவர்கிட்ட மாட்டிக்கிட்டான். கொன்னவங்கிட்ட வந்து செத்தவ மாட்டிக்கிட்டான். அவன் கொன்னுட்டான். அப்புறம் அவன் செத்துட்டான். போனதை பத்தி நமக்கு என்னங்க? நம்மளை பத்தி பேசுவோம். காலையில எந்திரிச்ச உடனே நீங்க என்னங்க சாப்பிடுறது? காலையில எழுந்த உடனே இட்லி வடை சாம்பார் எல்லாம் சாப்பிடுவேன். நீங்க? நான் பல்பொடி சாப்பிடுவேன். எந்திரிச்ச உடனேவா இட்லி சாம்பார்லாம் திம்மா? பல்லு விளக்குற பழக்கம் இல்ல. இந்தப்பா தம்பி, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். என்ன குழந்தைகிட்ட கதையாண்டுகிட்டே வர்றிய? யார் அம்மாவா? அப்பான்னு சொல்ல. நானும் பார்த்தாச்சு. குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தாங்க நல்லா இருக்காங்க. அது சரி, 5 பேரும் ஒன்னாவா இருக்கும். எப்பவும் கூடவே வருவாங்களா? பிரிகிற பழக்கமே இல்லையா? அது சரி, 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்கல்ல. எல்லாம் 11 மாசம் ஜெயிப்பாங்க. ஏங்க நீங்க? நானும் 10 மாசம் தையா. விளையாடாதீங்க. காலக்கிழமை மட்டும் சொல்லு சொல்லு. ஆ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 1
அகோரை பேப்பர் பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க. சார் எங்க இருந்து வரே? மிலிட்டரியில இருந்தா? ஆமா. சாருக்கு எந்த கேம்? பத்தான்கோட். பத்தான்கோட் காஷ்மீர் பார்டர்ல சொல்றேன். அங்க இருந்தா வர? அங்கெல்லாம் குளிர் ரொம்ப அதிகமா இருக்குது. ஆமா, நீங்க அங்க இருந்திருக்கீங்களா? நோ நோ நோ, நான் அங்க இல்ல, எனக்கு தெரியும். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பார்க்கும்போது தெரியல, நான் ஒரு என்ஜிஓ. என்ஜிஓ. ஓஹோ, அப்படிங்களா? கேம்ப்ல சாப்பாடு சிஸ்டம் எல்லாம் எப்படி? அதெல்லாம் நல்ல சௌரியம் சார். காலையில 5 மணிக்கெல்லாம் A1 டீ. காலையில 5 மணிக்கெல்லாம் டீ தர்றாளா? ஆமா. அதுவும் A1 டீ. அப்புறம் பகல் 12 மணிக்கு கோதுமை சப்பாத்தியோட அருமையான சாப்பாடு. 12 மணிக்கே கரெக்டா சாப்பாடு போடுறாளா? எஸ் எஸ். அதுவும் கோதுமை சப்பாத்தி ரைஸோடயா? பேஷ் பேஷ் பேஷ், திவ்யம் திவ்யம். அப்புறம் ராத்திரி 7 மணிக்கு சாப்பாடு. மறுபடியும் 7 மணிக்கே சாப்பாடா? காலை 5 மணிக்கெல்லாம் டீ, பகல் 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு, ராத்திரி 7 மணிக்கு மறுபடியும் சாப்பாடு. பேஷ் 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 பேஷ், ரொம்ப நல்ல சிஸ்டம். நீங்க கொடுத்து வச்சவா சார், நீங்க கொடுத்து வச்சவா, நீங்க கொடுத்து வச்சவா, நீங்க கொடுத்து வச்சவா. ஏன் பெண்ணு வந்துடுத்து? பொங்கல மிலிட்டரிக்கு யாராவது கைய பிடிச்சு எடுத்துட்டு இருக்கா? போயிடுங்கோ, போய் சேர்ந்துடுங்கோ. சேலை தாண்டி போறேன், பார்த்துட்டே இரு. சேர்ந்து துப்பாக்கி எடுத்து எதிரிகளை சுட மாட்டேன், நானே சுட்டுட்டு செத்துருவேன். சாமி, சண்டை முகத்துல போய் சுட்டுக்கிட்டு சாவலாம். இருக்கிறவனுக்கு தொல்லை கொடுற சமாதானமா உட்காருங்க. ஏன் சார், சண்டை பூரணமா நிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன் நீங்க சண்டை சண்டை நிக்கணுமா? ஒருத்தர் ஒருத்தர் குத்துட்டு சாகணும், தெரிச்சுட்டே வரணும், கும்பலா ஓடிண்டே இருக்கணும், குண்டு போடணும். சார், சண்டை நிக்குமான அவரை கேட்டன ஒழிய உங்க சண்டை ஆரம்பிக்க சொல்ல சார். ஏன் சார் இப்படி ஆத்திரப்படுறீங்க? இந்தாங்க, அவரு ஆத்திரப்படுறதுலயே அர்த்தம் இருக்குங்க. என்ன சார் அரசா விதிக்கிறான்? என்னண்டாலும் கேட்டதுக்கு பதில் சொல்லணுமே தவிர இப்படி கெட்டப்படாது சார். கல்லையா மரியாதையா பேசுவோம், நடக்காது நடந்துடும், ஜாக்கிரதை. அவளோட போய் மோதுறா முடியுமா உங்களால? என்ன நோக்கு இந்த தள்ளியில இருக்கு? சத உட்காருங்க. என்னவோ நடக்காத நடந்துருமாம்ல. அவர் அப்படியா சொன்னாரு? ஏன்யா இப்படி முட்டாள்தனமா யோகம் பண்றீங்க? யாரு மத்திய முட்டாளுங்க? கண்ணை பழுத்து போடாம யாரு கண்ணை அவன்டாவை ஏவு கணையில் அடிக்கிறான். வாழைப்பழம் வந்து போதுதா, பசியில துப்பாக்கி புல்லட்டையே தின்னுருக்கு. யாருக்கு அஞ்ச மாட்டேன், இருக்கிறதெல்லாம் அனுப்புறா. ஏன் சார், இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க ராத்திரின்னு பார்க்காம பகல்னு பார்க்காம பனி குளிர்ல பார்டர்ல போய் படுத்துருக்கீங்களே சார், இவங்களுக்கு இன்னொரு எதிரின்னு ஒருத்தன் வரணுமா? இவனுங்களே ஒருத்தர் எதிரி அடிச்சுக்கிட்டு சாவானுங்க சார். ரொம்ப நன்றிப்பா. என் ஊர் பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போயிடுறேன். ஆமா, நம்ம காரை நம்பாதீங்க, உங்க காரை நம்புங்க. வரம்பா. மறுபடியுமா வரம்பா? குட் மார்னிங் பிரதர். என்னாச்சு? உள்ள சண்டை வெளியே வாடா. இந்த பஸ் வார முடியறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். வா, நம்ம ரேடிட்டர்ல தண்ணி ஏற்றிட்டு வருவோம். ஆயாத சண்டை.